தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, இலங்கைக்கு நிதியுதவி வழங்க உள்ளதாக வெளியான அறிக்கைகளை உலக வங்கி மறுத்துள்ளது. முறையான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க திட்டமிடவில்லை என உலக வங்கி அறிவித்துள்ளது. இதுகுறித்து மாலைதீவு, நேபாளம் மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் ஃபரிஸ் ஹதாத் செர்வோஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். உலக வங்கி குறிப்பிட்ட தொகை நிதியுதவியை வழங்குவதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி தவறானது. குறிப்பாக அடுத்த சில மாதங்களில் இலங்கைக்கு 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக கொழும்பில் உள்ள உலக வங்கியின் முகாமையாளர் சியோ கெண்டா கூறியதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அளவு உடனடி நிவாரணங்களை உலக வங்கி வழங்கவுள்ளதாக அண்மைய அறிக்கைகளில் அவதானிக்க முடிகின்ற போதிலும் இது துல்லியமான அறிக்கை அல்ல. நாங்கள் இலங்கை மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோம். அத்துடன் அபிவிருத்தி பங்காளிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றோம். தற்போது உள்ள திட்டங்களில் இருந்து சில ஆதாரங்களை நாங்கள் மீண்டும் உருவாக்குகின்றோம். மேலும் பொருளாதார உறுதித்தன்மையை மீட்டெடுப்பதற்கான கொள்கைகள் குறித்து ஆலோசனை வழங்குகின்றோம். கடந்த கால கொள்கைகளை மாற்றியமைக்க உதவுகின்றோம். எனினும் போதுமான முறையான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை இலங்கைக்கு புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளார். நேற்று பிற்பகல் நடந்த இந்த கலந்துரையாடல் குறித்து பிரதமர் ரணில் தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். போரிஸ் ஜான்சனுடனான கலந்துரையாடலின் போது இலங்கையின் நிலைமை குறித்து அவருக்கு விளக்கினேன். குறிப்பாக காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது மற்றும் இலங்கை ஏற்றுமதி நாடாக மாறுவதற்கு உதவுவது போன்ற விடயங்களில் எங்களுக்கு ஆதரவளிப்பதாக அவர் உறுதியளித்தார் என்று அந்த பதிவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து பிரதமர் ரணில் பிரித்தானிய பிரதமரிடம் விளக்கி கூறியுள்ளார். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க இலங்கைக்கு தனது ஆதரவை வழங்குவதாக பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவை நீக்கிவிட்டு பசில் ராஜபக்ஷவை அதிகாரத்திற்கு கொண்டு வரும் சூழ்ச்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்து வருவதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 21ஆம் திருத்தத்தின் மூலமாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிறைவேற்று அதிகாரங்கள் அதிகளவில் நாடாளுமன்றத்திடம் ஒப்படைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 17, 19ஆம் திருத்தங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் 20ஆம் திருத்தத்தை கொண்டு வந்து அவற்றை நீக்கிக் கொண்டனர். ஆகவே 21ஆம் திருத்தத்தின் மூலமாக மீண்டும் நாட்டின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தி நாட்டு மக்களின் பிரதான கோரிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தவும் 21ஆம் திருத்தத்தின் பின்னர் மக்களுடன் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக ஜனாதிபதியின் பதவியை பறிக்க வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர். அதற்கு 3/2 பெரும்பான்மை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பு என்பது அவசியம். ஒருவேளை ஜனாதிபதி பதவி விலகினால் அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் சாதாரண வாக்கெடுப்பு நடத்தி இன்னொரு நபரை தெரிவு செய்ய வேண்டும். பொதுஜன பெரமுனவே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை கொண்டுள்ளது. அதனால் அடுத்ததாக அவர்கள் தெரிவு செய்யும் நபர் கோட்டாபாய ராஜபக்ஷவை விடவும் மோசமான நபராக இருந்தால் என்ன செய்வது? அந்த நபர் பசில் ராஜபக்ஷவாக இருந்தால் என்ன செய்வது? கோட்டாவுக்கு பதிலாக பசிலை கொண்டு வருவதா இதற்கு தீர்ப்பு? எனவே 21வது திருத்தத்தில் இருந்தே இந்த நகர்வுகளை ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் சர்வாதிகார போக்கை கொண்ட நபர் ஒருவரை தெரிவு செய்ய தவிர்க்க முடியும் என்பது அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிக்க ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ எடுத்த தீர்மானம் தமக்கு வியப்பாக இருந்தது என இந்திய மற்றும் அமெரிக்க தூதுவர்கள் தமிழர் பிரதிநிதிகளிடம் தெரிவித்துள்ளனர்.
ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டதும் முதல் வாழ்த்துச் செய்தி அமெரிக்க தூதுவரிடம் இருந்து வந்திருந்தது. இந்திய தூதுவரும் அவரை உடனடியாக சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆசிய நாடுகள் உள்ளதாக தகவல்கள் பரவியிருந்தன. இந்நிலையில் அண்மையில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்த இந்திய மற்றும் அமெரிக்க தூதுவர்கள் பிரதமர் ரணிலின் நியமனம் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். மக்களால் நிராகரிக்கப்பட்ட ரணில் பிரதமராக வருகின்றாரா என்ற வியப்பு தமக்கு ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவே ரணிலின் நியமனம் குறித்து தமக்கு அறிவித்ததாகவும் இலங்கையின் நெருக்கடி நிலைமையை சமாளிக்க ஒரு பிரதமர் நியமனம் அவசியம் என்பதை தாம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்வரும் சில மாதங்களுக்குள் 1 கிலோ அரிசியின் விலை 1000 ரூபாவை தாண்டும் என்று கூட்டு விவசாய அமைப்புகளின் சங்கம் எச்சரித்துள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பெரும்போக பயிர்ச்செய்கைக்கு தேவையான உரத்தை பெற்றுக் கொடுப்பது பொறுப்பு கூற வேண்டியவர்களின் கடப்பாடாகும் என கூட்டு விவசாய அமைப்புகள் சங்கத்தின் செயலாளர் புஞ்சிரால ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தமது யோசனைகளின் பிரகாரம் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உரத்தை இறக்குமதி செய்து கொள்வதற்காக வேணும் இலங்கைக்கு டாலர்களை அனுப்புமாறு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த அவர் அக்டோபர் மாதமளவில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு கட்டாயம் நிலவும் என்றும் தெரிவித்தார். இரசாயன உர இறக்குமதியை தடை செய்வதற்கு ஜனாதிபதி எடுத்திருந்த தீர்மானத்தின் காரணமாக விவசாயிகள் இவ்வாறான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளனர் என்று கூட்டு விவசாய அமைப்புகள் சங்கத்தின் தலைவர் முதித்த பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களின் அறிவு புதையல் என அழைக்கப்படும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீக்கிரையாகி இன்றுடன் 41 ஆண்டுகள் கழிந்துவிட்டது. தென்னாசியாவில் பெரிய நூலகமாக விளங்கிய யாழ்ப்பாண பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு இதேபோல் ஒரு நாளில் எரியூட்டப்பட்டது. இன உரிமை போராட்டத்தை அழித்து ஈழத்தமிழ் குரலை அழிக்கவும் அதன் சரித்திரத்தை அழிக்கவும் அன்றைய இன வன்முறையாளர்கள் திட்டமிட்டு யாழ் நூலகத்தை எரித்தனர். இதனால் ஈழத்தமிழ் மக்கள் மாபெரும் அறிவிழப்பை, பாரம்பரிய சொத்திழப்பை, தொன்மை இழப்பை முகம் கொடுத்தார்கள். தெற்காசியாவில் மிக பெரும் நூலாக கருதப்படும் யாழ் நூலகத்தில் கிட்டத்தட்ட 97,000 அரிய வகை புத்தகங்கள் காணப்பட்டன. பல நூற்றாண்டுகள் பழமை கொண்ட ஈழ ஓலைச்சுவடிகள், ஈழத்தின் பண்டைய நூல்கள், பல அரிய பண்டைய தமிழ் நூல்கள், ஈழத்தமிழ் பத்திரிகைகளின் மூல பிரதிகள் என்று பல்வேறு வகைப்பட்ட அரிய ஆவணங்கள் இதில் அளிக்கப்பட்டன. மாபெரும் அறிவு பொக்கிஷமாக யாழ் நூலகம் கருதப்பட்ட நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவத்தில் அன்றைய அமைச்சர் காமினி திசாநாயக்க உள்ளிட்ட பலர் நேரடியாக செயற்பட்டமைக்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டன. அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க சில சட்டங்களில் திருத்தம் செய்ய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார். அதன்படி 2017ஆம் ஆண்டு 24ஆம் இலக்க உள்நாட்டு வருவாய் சட்டம் வட் வரி சட்டம், 2002ஆம் ஆண்டு 14ஆம் இலக்க தொலைத்தொடர்பு வரி சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வர அவர் தீர்மானித்துள்ளார். அத்தோடு 2011ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க பந்தய மற்றும் சூதாட்ட விதிப்பனவு சட்டம், 1988ஆம் ஆண்டு 40வது இலக்க நிதி மேலாண்மை சட்டத்தின் 2003ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க பிரிவை மாற்ற முன்மொழிந்துள்ளார். இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை 695 பில்லியனுக்கான இடைக்கால கணக்கறிக்கையை நாடாளுமன்றில் முன்வைக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த தீர்மானத்திற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் இன்று நண்பகலின் பின்னர் சமையல் எரிவாயு விநியோகம் வழமைக்கு திரும்பும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றைய தினம் 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாடளாவிய ரீதியில் விநியோகிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவற்றில் 60% விநியோகம் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் விநியோகஸ்தர்கள் தொடர்பான விவரங்கள் லிட்டோ நிறுவனத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது.
மேலும் இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை தினமும் 50,000 எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் எரிவாயு கொள்கலன் விநியோகத்தை லிட்ரோ நிறுவனம் தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. இதனால் கடந்த 8 நாட்களாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க நேர்ந்தது. எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் 3,950 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல் நேற்று நாட்டை வந்தடைந்த நிலையில் அதில் இருந்து எரிவாயுவை தரையிறக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்படி இன்று நண்பகலின் பின்னர் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 25,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை தாங்கிய கப்பல் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய திட்டமிட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. வவுனியா கணேசபுரம் காட்டுப்பகுதியில் இருந்து 16 வயதுடைய சிறுமி ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி நேற்று மாலை காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று மாலை மேலதிக வகுப்புக்கு சென்ற குறித்த சிறுமி வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து சிறுமியை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் சிறுமியின் வீட்டிற்கு அண்மைத்த பாதையில் அவரது காலணி மற்றும் புத்தகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அப்பகுதியில் இருந்த கிணற்றில் இருந்து சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறக்கோட்டை பாஸ்டியன் மாவட்ட தனியார் பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் அருகே நேற்று முற்பகல் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொரு முன்னாள் இராணுவ வீரர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கட்டுப்பாட்டில் புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் சிறப்பு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்டவர் கெலேதீவுல் வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த விராஜ் லியனகே எனப்படும் 30 வயதுடைய திருமணமாகாத இளைஞர் என தெரியவந்துள்ளது. இராணுவ சேவையில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்று கொழும்பில் உள்ள சொகுசு உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். உணவகத்தில் சம்பவம் தொடர்பில் ஏற்பட்ட தகராறு காரணமாக விராஜ் உணவக ஊழியர்கள் மற்றும் குழுவிற்கு எதிராக கருவாத்தோட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். கொழும்பில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட இளைஞர் தொடர்பில் வெளியான தகவல் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த விராஜ் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் புதிய பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் விக்கும் லியனகே தெரிவித்துள்ளார். இதன்படி பாதுகாப்பு படைகளின் பதில் பிரதானியாகவும் இராணுவ தளபதியாகவும் இதுவரை கடமையாற்றி வந்த ஜெனரல் சவேந்திர சில்வா நாளை முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இதற்கான நியமன கடிதம் இன்று கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி அவர்களினால் கையளிக்கப்பட்டது. இதேவேளை புதிய இராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா இன்றுடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் மேஜர் ஜெனரல் விக்கும் லியான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய இராணுவ தளபதிக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி இன்று கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் வைத்து கையளித்துள்ளார். இதன்படி இலங்கை இராணுவத்தில் மிகவும் சிரேஷ்ட அதிகாரியான இவர் நாளை முதல் கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெறவுள்ளார். ஜூன் 2ஆம் திகதி முதல் 5ஆம் திகதி வரை மின்வெட்டை அமுல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 2ஆம் திகதி 2 மணி நேரமும், ஜூன் 3ஆம் திகதி 2 மணி நேரமும், ஜூன் 4ஆம் திகதி 1 மணி நேரமும் குறித்த மின்வெட்டை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஜூன் 5ஆம் திகதி மின்வெட்டு இருக்காது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்காவினால் குறித்த மின்வெட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு, நீர் சேமிப்பு மற்றும் மின் உற்பத்தியாக்கிகள் கிடைக்காமை போன்றவற்றின் விளைவாக போதிய உற்பத்தியின்மை காரணமாக இவ்வாறான மின்வெட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்தியாவசியமான பொதுச்சேவைகளை இடையூறு இன்றி பேணுவதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கான துணை மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய வரவு செலவு திணைக்களத்தின் வரவு செலவு திட்ட ஆதரவு சேவைகள் மற்றும் அவசரகால பொறுப்பு திட்டங்களுக்கு ரூபாய் 695 பில்லியன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
2022ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சமுர்த்தி பெறுபவர்கள், தோட்ட மக்கள், ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் அரச ஊழியர்களுக்கு பாதகமான பொருளாதார நிலைமைகள் காரணமாக பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை குறைக்க அரசாங்க நிவாரண பொதியை அறிமுகப்படுத்தியது. அதற்கும் இந்த துணை மதிப்பீட்டில் இருந்து நிதி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21வது திருத்தத்தினூடாக பசிலை வெளியேற்றிய தீர்வோம் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பசில் ராஜபக்சவை 21வது திருத்தத்தின் ஊடாக நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றி இந்த நாட்டையும் நாடாளுமன்றத்தையும் காப்பாற்றுவோம். நாடாளுமன்ற அதிகாரம் பசிலிடம் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் 21வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து இரட்டை குடியுரிமை கொண்ட பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற நம்பிக்கை எமக்கில்லை. ஆனாலும் நாடு குழியில் விழுந்துள்ளது. எனவே இப்போது கட்சி அரசியலே ஒருபுறம் வைத்துவிட்டு நாட்டை குழியிலிருந்து மீட்க வேண்டும். கோட்டா கோகமா, ரணில் கோகமா என்பவற்றை ஒருபுறம் வைத்துவிட்டு நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் பின்னர் விரைவாக தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தல் ஒன்று நடந்தால் யார் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்பை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் துமிந்த சில்வாவிற்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் மீதான விசாரணைகளை தொடர்ந்தே இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் துமிந்த சில்வாவுக்கு உயர்நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குரங்கு அமை வைரஸால் பாதிக்கப்பட்டவர் அல்லது விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளும் போது குரங்கு அம்மை தொற்று பரவுவதாக யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். குறித்த ஊடக சந்திப்பில் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் கஜந்தன், டாக்டர் கேதீஸ்வரன் மற்றும் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். குரங்கம்மை தொடர்பாக அவர்கள் இவ்வாறு விளக்கம் வழங்கியுள்ளனர். இந்த குரங்கு அம்மை நோயை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இதை பற்றி ஏன் நாங்கள் இப்போ கவலைப்படுகின்றோம்? இது உலகத்திற்கு புதிதாக வந்த நோயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது 1958ஆம் ஆண்டு முதலாக ஆராய்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த குரங்குகளிலே முதலாவதாக இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதலாக இந்த நோய் மனிதர்களிலே முதலாக 1970களிலே முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இது உலகத்துக்கும் ஒரு புதிய நோய் கிடையாது. மனிதர்களையும் இது ஒரு புதிய நோயா என்றால் அதுவும் நிச்சயமாக இல்லை. அப்ப ரெண்டும் இல்லை என்று சொன்னால் ஏன் நாங்கள் இதை பற்றி கவலைப்படுகின்றோம் என்ற கேள்வி எழுகின்றது. ஏன் என்று சொல்லி சொன்னால், இது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே இதனுடைய தாக்கம் கூடியிருக்கின்றது. அதிகளவானோர் கண்டுபிடிக்கப்படுகின்றார்கள். அது தவிர இந்த ஆப்பிரிக்க நாடுகள் அல்லாத வெளியிடங்களிலும் வேற நாடுகளிலும் இந்த குரங்கம்மை நோய் புதிதாக அதிகளவிலே கண்டுபிடிக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் தான் நாங்கள் இந்த நோய் பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம். அப்ப அந்த ஒரு மெடிக்கல் டேர்ம்ல சொல்வார்கள் எண்டமிக் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள். எண்டமிக் கண்ட்ரிஸ் என்று சொன்னால் அந்த நோய் இப்ப எங்கண்ட நாட்டை பொறுத்த மட்டும் ஸ்ரீலங்கா ஒரு டிபி என்ற வருத்தத்தை பொறுத்த மட்டும் எண்டமிக் கண்ட்ரி என்று சொல்வார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக எப்போதுமே வருடம் முழுக்களுமே நாங்கள் டிபி நோயாளிகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியான நாட்டை சொல்லுவார்கள் எண்டமிக் கண்ட்ரிஸ் என்று சொல்லி. அதே போல எபிடமிக்ஸ் அல்லது அவுட் பிரேக்ஸ் என்று சொல்றேன்னு சொன்னா திடீரென்று ஒரு வித நோய் அதிக அளவிலே பரவ வலிக்கிட்டுதுன்னு சொன்னால், இப்ப எங்கள்ட நாட்டை பொறுத்தல டெங்கு திடீரென்று ஒரு சீசனுக்கு ஒரு கால் பெருக வலிக்கிடும். அப்படி பெருக வலிக்கிடக்க எபிடமிக்ஸ் சொல்லுவார்கள், அவுட் பிரேக் சொல்லுவார்கள். அதே போல சிலவள இந்த பரவல் சிலவள உலகளாவிய ரீதியிலே பரவ வலிக்கிடும். ஒவ்வொரு நாடுகள் பரவ வலிக்கிடும். அப்பேக்கு பேண்டமிக் என்று சொல்லுவார்கள். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.
வணக்கம்.